வணக்கம். வாஸ்து பிரச்சனையை சரி செய்யும் எளிமையான பரிகாரம் என்னன்றது நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இன்று இருக்கும் பல்வேறு பிரச்சனைகள்ல வாஸ்து பிரச்சனை கொஞ்சம் பெரிய அளவுல பூதாகரமா பார்க்கப்படுது அப்படின்னே சொல்லலாம். ஒரு வீட்ல வாஸ்து சரியா அமையாவிட்டா அந்த வீட்ல தொடர்ந்து பிரச்சனைகள் வந்தவனும் இருக்கும். வீட்ல உள்ளவர்களுக்கு மனநல கோளாறு, வருமான தடை போன்ற ஏதாவது ஒன்று வந்து கொண்டே இருக்கும். இவை அனைத்திலும் விட நாம் தெய்வ வழிபாட்டை கூட சரிவர செய்ய முடியாது. அந்த அளவிற்கு வாஸ்து பெரும் அளவில பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போதைய சூழ்நிலையில வீடு கிடைப்பதே பெரிதாக இருக்கக்கூடிய நிலையில வாடகை வீட்டுல வசிப்பவர்கள் எல்லாம் இந்த வாஸ்து பிரச்சனையை பற்றி யோசிக்க கூட முடியாது. சொந்த வீட்டுக்காரங்களுக்கும் இந்த பிரச்சனை உண்டு. புதிதாக கட்டிய வீட்டுல ஏதாவது வாஸ்து பிரச்சனை அப்படின்னா என்ன செய்யறது? இப்படியான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய எளிய ஒரு பரிகார முறைதான் ஆன்மீகம் குறித்த இந்த பதிவுல நாம இப்பொழுது பார்க்க போறோம். வாஸ்து பிரச்சனைக்காக 2 பரிகார முறைகளை நாம இப்போ தெரிஞ்சுக்க போறோம். இரண்டும் மிக மிக எளிமையானதுதான், எல்லாராலும் செய்யக்கூடியது. முதல் பரிகாரமானது வீட்டின் தென்மேற்கு திசையில வடகிழக்கு திசையை பார்த்தவாறு வயிறு பெருத்த பொம்மையை வாங்கி வைக்கணும். வயிறு பெருத்த குபேர பொம்மை, விநாயகர் அல்லது மகாராஜா போன்ற தோற்றமுடைய பொம்மைய இவற்றையெல்லாம் வாங்கி வைக்கலாம். பெரும்பாலான கோவில்கள தென்மேற்கு திசையில இறுதி மூலை அல்லது கன்னி மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூலையில விநாயகரை பிரதிஷ்டை செய்திருப்பாங்க. கோவில்களில் ஏற்படும் வாஸ்து தோஷத்தை நீக்கக்கூடிய இந்த முறைதான் நாம வீட்லயும் பின்பற்றுறோம். இந்த ஒரு பரிகாரம் வாஸ்து பிரச்சனையை பெரிதளவு சரி செய்யக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக, இன்றைய சூழ்நிலையில எல்லார் வீட்டிலும் கேன் வாட்டர் தான் பயன்படுத்துறோம். இந்த பரிகாரத்திற்கும் ஒரு கேன் வாட்டர் புதிதாக வாங்கி கொள்ளுங்க. அதில கொஞ்சம் கல் உப்பை வாங்கி போட்டு விடுங்க. அதன் பிறகு அதன் மூடியில சின்ன சின்ன துளைகள் போட்டு விடுங்க. அதாவது உப்பு கலந்த பின்பு அந்த தண்ணீர் நீராவியாக வெளிவரணும். இதுதான் முறை. இதை வீட்டின் வடகிழக்கு மூலையில், அதாவது ஈசானி மூலையில வைத்து விடுங்க. இந்த தண்ணீரை வாரத்திற்கு ஒரு முறை வெளியில கொட்டிவிட்டு புதிதாக தண்ணீர் ஊற்றி இதே போல உப்பையும் கொட்டி வைத்து விட்டால் இதுவும் வாஸ்து சம்பந்தமான பிரச்சனைகளை பெருமளவு தடுக்கக்கூடிய ஒன்று. இன்றைய சூழ்நிலையில வீடு கட்டுவதும் வீடு மாறுவதும் பெரிய விஷயமாக இருக்கும். இந்த சூழ்நிலையில இது போன்ற பிரச்சனைக்காக நம்மால அடிக்கடி மாற்றிக்கொண்டே அல்லது சரி செய்து கொண்டு இருக்க முடியாது. இந்த வகையில வாஸ்து சாஸ்திரங்கள் கொண்டுள்ள இந்த எளிமையான பரிகாரங்களை செய்து நம் வாழ்க்கையில தொடர இருக்கும் பெரும் பிரச்சனைகளிலிருந்து நம்மை காத்துக் கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.